எல்லாருக்கும் வணக்கம். திருக்குறளில் திருவள்ளுவர் 1330 திருக்குறளை எழுதியிருந்தாலும் அவரே வலியுறுத்தி சொன்னதைப் போல அறத்துப்பாலில் 2 திருக்குறளும் பொருட்பாலில் ஒரு திருக்குறளும் சொல்லியிருக்கார். அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் குறள் 7ஆம் அதிகாரம் மக்கட்பேறு. முதல் குறள், அதாவது 61வது திருக்குறள், பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பெற. ஒருவன் பெற வேண்டிய சிறப்புகள் எல்லாம் நல்ல மக்களை பெறுவதை போன்ற சிறப்பு நான் அறிந்த வரையில் வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறது இதனோட பொருள். 2வது திருக்குறள் 30வது அதிகாரம் வாய்மை. 10வது திருக்குறள், அதாவது 300வது திருக்குறள், யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பெற. நான் பார்த்த வரையில் உண்மை பேசுவதை போன்ற ஒரு சிறப்பு வேறு எதிலும் இல்லை அப்படிங்கிறது இதனோட பொருள். இதை போலவே பொருட்பாலில் 108வது அதிகாரம் கயமை. அதில் முதல் குறள், மக்களே போல்வ கயவர் அவர் அண்ணா ஒப்பார் யாம் கண்டது இல். கயவர்களும் நல்ல மக்களைப் போலவே இருக்கிறார்கள், நான் அறிந்த வரையில் இருவருக்கும் வேறு எந்த வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறது இதனோட பொருள். நன்றி, வணக்கம்.